காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 96. புகழும் கீர்த்தியும் வளர. ஆம், புகழ் கீர்த்தி என்பது மேலான புகழ் என்ற பொருளை பெற வேண்டும். அந்த கீர்த்தியும் புகழும் நமக்கு வளர இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். கோமளவல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சாமளமேனி சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபரே. அழகும் இளமையும் மிகுந்திருக்கக்கூடிய கோமளவல்லியாகிய இந்த அபிராமி அன்னை மென்மையாகவும் எழிலும் ஒழுகக்கூடிய தாமரை மலரில் விற்றிருக்கக்கூடியவள். இந்த யாமளை குற்றம் அறவே இல்லாதவள், ஓவியத்தில் எழுதா வண்ண உருவத்தினள், சகலவிதமான கலைகளிலும் வல்ல மயில் போன்றவள். அந்த அம்மையை தொழுபவர்கள் 7 உலகிற்கும் தலைவர் ஆவார்கள். ஆம், இந்த உலகம் முழுமைக்கும் தலைவர்கள் ஆக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அம்பிகையினிடத்தில் சரண் புக வேண்டும். இன்னொரு உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கும் வருகை தந்திருக்கக்கூடிய உயிர்களை காப்பதற்கும் ஆணை பிறப்பிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவள் நம் காத்தாயி அன்னை. அவள் கரங்களில் இருக்கும் குழந்தை யாரோ என்று கன்னத்தில் போட்டுக்கொள்ள வேண்டாம். அது நீங்கள் என்று நினைத்து கற்பனையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவியுங்கள். உங்கள் எண்ணங்கள் யாவும் ஈடேறும். புகழும் கீர்த்தியும் வளரக்கூடிய அற்புதமான பதிகம், அற்புதமான பாடல் இந்த பாடல். ஆம், தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.